பிரிட்டனில் ஆட்சிக்கு வந்தால் முதியோரை கவனிப்போம். லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் வாக்குறுதி. பிரிட்டனில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதியோரையும் மாற்றுத்திறனாளிகளையும் அவரது வீட்டில் இலவசமாக கவனிப்போம் என லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது. ஜூலை 4ஆம் தேதி பிரிட்டன் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் பற்றி தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த வாக்குறுதியை அந்த கட்சியின் மூத்த தலைவர் எட்வர்ட் தாவே வெளியிட்டுள்ளார். ஜப்பான் மன்னர் பிரிட்டன் வருகிறார். பிரிட்டனில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மாதம் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை ஜப்பான் மன்னர் பிரிட்டனுக்கு சுற்றுப்பயணம் வருகிறார். முன்னதாக பொது தேர்தலை காரணம் காட்டி இந்த சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் இதற்கான நிகழ்ச்சிகள் ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டு விட்டதால் அதற்கு ஏற்ப ஜப்பான் மன்னர் பிரிட்டன் வருவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி செய்த இங்கிலாந்து வங்கி. பயங்கரவாதிகளுக்கு சட்டவிரோதமாக இங்கிலாந்தை சேர்ந்த தனியார் வங்கி நிதி உதவி செய்திருப்பது அதிர்ச்சி அளித்துள்ளது. பிரிட்டனில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் என்ற பெயரில் தனியார் வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கி கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை IS பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே இந்த வங்கிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தெற்கு ஜெர்மனியில் வரலாறு காணாத மழை. தெற்கு ஜெர்மனியில் வரலாறு காணாத மழைக்கு 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனியின் தெற்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக பேய் மழை பெய்து வருகிறது. இதனால் ஏராளமானோர் வீடுகளை இழந்து தத்தளிக்கின்றனர். வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் உணவுக்கு அல்லல் படுகின்றனர். இந்நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த மீட்பு படை குழுவை சேர்ந்த ஒருவர் உட்பட 4 பேர் வெள்ளத்திற்கு பலியாகியுள்ளனர். வாக்களிக்கவில்லை என்றால் போரை சந்திக்க நேரிடும். போலந்து பிரதமர் அதிரடி. போலந்தில் தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் போரை சந்திக்க நேரிடும் என பிரதமர் டொனால்ட் டஸ்க் தெரிவித்துள்ளார். அதாவது ரஷ்யாவிடமிருந்து தங்களுக்கு போர் அச்சுறுத்தல் அடிக்கடி வருவதால் அதை மேற்கோள் காட்டி இவ்வாறு அவர் கருத்து தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் போலந்து ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. இதனால் அந்த நாட்டின் மீது ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் படையெடுக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இஸ்ரேல் பணைய கைதிகளை கொலை செய்த காசா. காசா வசம் இருந்த இஸ்ரேல் பணைய கைதிகள் 4 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த தகவலை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே 7 மாத காலமாக போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது. ஆதரவற்ற பெண்ணை கற்பழித்த இளைஞருக்கு 15 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை. பிரிட்டனில் ஆதரவற்ற பெண்ணை கற்பழித்த இளைஞருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. காட்டிஸ் பகுதியை சேர்ந்தவர் ஸ்டீம்சன். 24 வயதாகும் இவர் வீடற்ற ஆதரவு இல்லாத ஒரு பெண்ணை கற்பழித்தார். இந்த குற்றச்சாட்டின் பேரில் அவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் மீதான குற்றச்சாட்டு ஆதாரப்பூர்வமாக நிரூபணமானதால் அவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே விசா. பிரிட்டன் அரசு முடிவு. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே விசா வழங்குவதற்கான செயல்முறை தொடங்கப்படும் என கன்சர்வேட்டிவ் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது. ஏற்கனவே பிரிட்டனில் வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளிநாட்டு நகருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் வாக்குறுதி அளித்துள்ளார்.